அவர் ஏடிஎம்கே வந்து இன்னமும் கதவு திறந்து வச்சிருக்கு. ம். அதனால அவருக்கு சேஃப் லேண்டிங் ஏடிஎம்கேவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏடிஎம்கே அலையன்ஸ் உள்ள வந்தாரு அப்படின்னா, ம். அவருக்கு 40 சீட்டு குடுத்தாங்க அப்படின்னா 35 சீட் எம்எல்ஏவா வரக்கூடிய வாய்ப்பு. ஏடிஎம்கே அலைன்ஸ்னா உள்ள NDA பிஜேபி இல்லாத ஏடிஎம்கே. ஏன் பிஜேபி இல்லாம இருக்கும்? இல்ல உங்கள பிஜேபி ஆசைப்படும். இருந்தா வரமாட்டார்ல ஐயோ சார். பாவம். இல்ல பிஜேபி இருந்தா வரமாட்டாங்க. காங்கிரஸ தமிழ்நாட்டுல இருந்து அகற்றுனது யார்? திமுக. யார் கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது? பதில் சொல்லுங்க. யார் கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது? பேருங்க. திமுக. அந்த பதில் சொல்ல மாட்டீங்களா? திமுக கூட்டணியில. திமுக காரங்க கோச்சுக்குவாங்களா? நீங்க வேணா மியூட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல நான் சொல்லல சார், அவர் தான் சொல்லிட்டாருன்னு சொல்லுங்களா? ஆ. ஏங்க இதுக்கெல்லாம் கூட பயப்படுறீங்க? இல்ல எனக்கு ஒரு பயமும் இல்ல. எனக்கு அப்புறம் என்ன பயம்? காங்கிரஸ் எந்த கூட்டல இருக்குன்னு சொல்ல நீ 10 நிமிஷம் திமுக யோசிக்கிறீங்க. கூட்டணியில தான் சார் எனக்கு ஏதாவது இருக்காங்க. குழு கொடுங்கன்னு சொல்றீங்க. திமுக அப்புறம் நான் என்ன? குழுவெல்லாம் கேட்கல. அப்புறம் என்னங்க நீங்க சாதாரண வச்சுக்க. அந்த மாதிரி அழித்தவர்கள் ஒழித்தவர்களும் அருகருகே உட்கார்ந்திருக்கும்போது இங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க வந்து பிஜேபி வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக எதுவும் செஞ்சிடல. விஜய் வந்து பிஜேபி எதிராக செஞ்சல. அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாரு. மாற்றப்படக்கூடியது தானே. அது ஒண்ணு 2024ல பாமக வந்து இதே பிஜேபி கூட தானே இருந்துச்சு. இதே பிஜேபி இன்னைக்கு அவங்க திமுக கூட போவாங்கன்னு நீங்க கருதுறீங்கல்ல? போலாம். போகாது கருதுறீங்கல்ல? அப்ப இப்போ என்னங்க போன எலெக்ஷன்ல நீங்க இல்ல பிஜேபி சார் அதிமுக, திமுக மாரி கொஞ்சம் குழவியெல்லாம் நான் அவங்களோட எல்லாம் உறவு வைக்க மாட்டேன். இது தாவேகான்றாரு. அவர் உறுதியா ஒரு மதவாத என்னுடைய சக்தின்றாரு. கணக்குல பிளவுவாத சக்தின்றாரு என்னுடைய பிஜேபிய. கணக்குல அதிமுக, பாஜகவும் அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை பார்க்கணும். தாவேகாக்கா காத்திருக்கிற வேலையை நிறுத்தணும். என்னுடைய கணக்கு. யார் அப்படி நிக்கிறாங்க சார்? அந்த மாரி வெயிட் பண்றது. அவங்க காத்திருக்கிறாங்க. நான் சொல்ல அவங்க வந்து வேலையை பார்க்காம இல்ல. அவங்களுடைய வேலையை ஃபோக்கஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வரனா வருவாருன்றார். அவர்களுக்காக காத்திருக்கா அவங்களுடைய வெயிட்டே தான் ஏறிட்டு போகுது. மாதேஷ்க்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கல. அவ்வளவுதான். அதனால ஏன் இடம் கொடுக்குறீங்கன்ற நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. நம்ம வந்து ஒரு மென்மையான போக்கு ஏன் கடைபிடிக்கணும்னு கேட்கிறீங்க இவ்வளவுதான்.